வணக்கம் உறவுகளே, மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு எங்களோட 18வது வெட்டிங் நாள். இவ்வளவு காலம் நாங்களே எங்களுக்குள்ளே எங்க குடும்பங்களோட இந்த வெட்டிங் நாளை கொண்டாடினோம். இன்றைக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, புத்தூர்ல இருக்கிற முதியோர் இல்லத்துக்கு போய் அந்த முதியோரோடு சேர்ந்து நாங்கள் எங்களுடைய திருமண நாளை மதிய உணவை உண்டு மகிழ்ந்து நாங்கள் கொண்டாட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எழும்படா, இன்றைக்கு முதியோருக்கு சமைச்சு உணவு கொடுக்கணும் இல்ல, நீ வாரு. யாழ்ப்பாணத்தில் தேங்காய் சரியான விலையாக போகுது. ஆனாலும் இது எங்களை வீட்டு மரத்தில் காய்ச்சி இருக்கிறபடியாக எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் இப்பொழுது எங்களை வீட்டு மர தேங்காயை பிடுங்கி நாங்கள் சமைக்க போகிறோம். பாருங்க எப்படி குலகட்டி காய்ச்சிருக்கேன்னு பாருங்க. எங்களுக்கு என்ன இலகுவான வழி உரிக்கிறது. ரைட், அரை நிமிஷத்தில் ஒரு தேங்காய் வந்து நாங்கள் முதியோர்களுக்கு நல்ல மரக்கறியும் இறைச்சியும் அப்படி சுகாதாரமாக செஞ்சு ஓகே. சோறா நாளையும் கோழி இறைச்சி வேண்டும் என்றால் வயசு போனாக்கள் மற்ற இறைச்சியில் சாப்பிட மாட்டார்கள். அப்போ அவருக்கு கோழி இறைச்சி தான் விரும்பினார்கள். அதான் நாங்கள் இன்றைய கோழி இறைச்சி சமைச்சு கொடுப்போம். சோறு சமையல் முடிஞ்சு இப்போ நாங்கள் இறைச்சி வேகாது போகிறோம். நாங்கள் என்ன விடுறோம்னா வெங்காயம் போட்டு தாளிக்க போகிறோம்.
கரைச்சாமல் இறைச்சி கறி முடிஞ்சது. உரப்பு கொஞ்சம் குறைவாக தான் போட்டினாங்க. அதனால் உரப்பு கூட சாப்பிடுவோம் வெளியே. நாங்கள் முதியோரை பற்றி பார்க்கும்போது நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் என்ன செய்கிறோமோ அதுதான் எங்களை வாழ்க்கையில் கடைசி காலத்தில் எங்களுக்கு திருப்பி வரும். அதை சொல்லுவாங்க, எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுக்கணும். இப்படித்தான் ஒரு மகனர் தன்னுடைய தகப்பனை முதியோர் இல்லத்துக்கு விடுறதுக்காக தன்னுடைய மகனையும் கூட்டிக் கொண்டு போனார். போய் அந்த தகப்பனருக்கு விருப்பம் இல்லை முதியோர் இல்லத்துக்கு போகிறதுக்கு. அவருக்கு மகனோட இருக்கத்தான் விருப்பம். ஆனாலும் மகன் தகப்பன் வீட்டில் இருந்தால் தனக்கு கரைச்சல் சோழின்னு சொல்லி முதியோர் இல்லத்தில் விட்டு விடுவோம்ட்டு அவர் காரில் கூட்டி கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு அவர் திரும்பி காரில் தன்னுடைய மகனோடு வீடு திரும்பி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த மகன் கேட்குறாரு, என் அப்பப்பாவை நீங்கள் அந்த இடத்துல விட்டுட்டு வாரீங்கள், எங்களை வீட்டை கூட்டி கொண்டு வாங்கன்னு. அப்போ அந்த மகன் சொல்கிறார், இல்லை அப்பப்பா இந்த இடத்துல ஏண்டா மகிழ்ச்சியாக இருப்பார், இங்கே ஏண்டா சந்தோஷமாக இருப்பார், அதான் இங்கே விட்டுட்டு வாரன்னு சொல்கிறார். அப்போ அந்த சின்ன பையன் தகப்பனை பார்த்து கேட்பார், அப்போ நீங்களும் வயது போன பிறகு நானும் உங்களை இந்த சந்தோஷமான மகிழ்ச்சியான இடத்துல நானும் கொண்டு விட்டு வருவேன் என்று அந்த சின்ன பையன் கேட்டபோது அவர் ஓடிக்கொண்டு போன காரை உடனடியாக நிப்பாட்டி அவர் கொஞ்சம் யோசிக்க வலிக்கிட்டார். அவருக்கு அந்த சின்ன பையன் சொன்னது மனசுக்கு கொஞ்சம் பாதிப்பு உண்டாக்கிட்டு திருப்ப மறுபடியும் போய் தகப்பனை முதியோர் இல்லத்துலேருந்து கூட்டிக் கொண்டு அவர் வீட்டை கொண்டு போய் தகப்பனை வடிவாக பராமரிக்கும்
எனவே நாங்களும் இந்த சமுதாயத்தில் வாழும்போது முதியவர்களை நாங்கள் கனம் பண்ணணும். நாங்கள் இந்த என்ன எங்களை வாழ்க்கையில் என்ன செய்கிறோமோ அதுதான் திரும்பவும் கடைசி காலத்தில் எங்களோட வாழ்க்கைக்கு வருமென்றது தான் அந்த கதை. அதுதான் நாங்கள் முதியவர்களுக்கு இவ்வளோ பிரயாசப்பட்டு அவர்கள் வயசு போன காலத்திலும் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு சில பேர் திருமணமாகாமல் சிலர்கள் வியாதிகளால் சில உறவுகள் இல்லாமல் யுத்தங்களால் பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு விதத்தில் அங்கே வந்து இருப்பார்கள். இப்போ அவர்களுக்கு நாங்கள் இப்படி போய் உணவு கொடுத்து அவர்களோடு இருந்து பேசி இப்படி செய்கிறது பெரிய சந்தோஷம். அவர்களுக்கும் மனதில் சந்தோஷமாக இருக்கும். கடவுளும் உங்களோட குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். வடவராஜி எத்தனை வயசு ஐயா? 51. 50ஆம் ஆண்டு பிறந்ததா? 74 வயசு. 74. எந்த இடம் ஐயா? இடம் கோப்பாய். சந்தோஷம். இதுதான் புத்தூர் முதியோர் இல்லம். எங்களுக்கு மெயின் ரோட்ல இருந்து பார்க்க வந்து எங்களுக்கு இந்த சாலையான ஒரு முகப்பு மட்டும்தான் தெரியும். ஆனா இது வந்து பெரிய இடம் ஃபுல்லா அங்க உள்ளுக்குள்ள எல்லாம் குவார்டர்ஸ் இருக்கு, முதியவர்கள் எல்லாம் மிகவும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னு சொன்னா இவ்வளவு முதியவர்களை நாங்க வந்து பார்த்து அவர்களோட கரைச்சி பேசி அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்கள் இந்த நாளை எங்களோடு சேர்ந்து சந்தோஷமாக கழிக்க இந்த நாள் எங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான நாளா இருக்கிறது. இந்த நாள்ல வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னு சொன்னா, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில வந்து முதுமை தன்மை என்பது ஒரு நாளைக்கு எங்களுக்கும் வரும். அந்த நாள்ல வந்து நாங்கள் அவர்களை வந்து கவனமா நாங்கள் பார்த்து அனுசரிச்சாதான் எங்களையும் கடவுள் வந்து அந்த முதுமை நிலையிலையும் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல சூழ்நிலைகள் காலங்களை தருவார். அது மட்டுமல்ல, நீங்கள் வந்து உங்களோட பிள்ளைகள் பேர பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வாங்க, உங்களோட நல்ல நாள்களுக்கு கூட்டிக் கொண்டு வாங்க, அவர்களோடு சேர்ந்து உண்டு மகளுங்க பேசுங்க. இதை வந்து நீங்க பழக்கினாத்தான் அவர்களும் வரும் எதிர்காலங்கள்ல 10, 20, 30 வருடங்கள் பின்னு வந்து இதை வந்து செய்வாங்க. இது முதியவர்கள் தான் எங்களுடைய வாழ்நாளுக்கு முன்னுக்கு வித்துட்டார்கள். அதை நாங்கள் ஒரு நாளும் மறக்க கூடாது. இப்படி நாங்கள் செய்து எங்களுடைய வாழ்க்கையை உலகத்தை வந்து சேலஞ்சாக கொண்டு. ஓகே பாய்.